வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி இந்த மாசத்தோட கடைசி ட்ரேடிங் நாள். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க போறோம். அண்ட் முக்கியமாக நம்ம இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு நீங்கள் வாங்குறதெல்லாம் ரோல் ஓவர் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் எக்ஸ்பைரி டேங்கிறத நம்ம வந்து ஒரு மறக்கிறதில்ல, அது ஸ்கிப் ஆயிரும் ஞாபகத்திலிருந்து. ஸ்கிப் ஆகிட்டு நாளைக்கு ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லி சில பொசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். ஸோ அந்த ஒரு ஞாபகத்துக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அனாலிசிஸ் பார்ப்போம். அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. அப்போ கிஃப்ட் நிஃப்டியோட நமக்கு 330க்கு க்ளோஸ் ஆகும்போது இருந்த ப்ரைஸ் என்ன, இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகுமா இல்லை கீழே புஷ் ஆகுமா, அதுக்கான ஏதாவது ஐடியாஸோ இல்லை இண்டிகேஷன்ஸோ நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நமக்கு வந்து எந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா எப்படி இப்போ பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு. ஏன் இந்தியா விக்ஸ் டேட்டான இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ எப்போ ஒரு மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுன் ஃபாலிங் இல்லைனா ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் இருக்கும், அப்போ வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ வேணும்னாலும் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் ரிவர்சலை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அண்ட் இன்னைக்கு முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல்ஸ் என்ன, அண்ட் இந்த ப்ரைஸ் லெவல்ஸ்னால மார்க்கெட் எதுக்கு மேலே போனால் நம்ம வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணணும், எந்த ப்ரைஸுக்கு கீழே வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் ஹை வாலடைலிட்டியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ரெண்டு முக்கியமான இண்டெக்ஸஸ், அதுவும் என்எஸ்சியோட ரெண்டு முக்கியமான இண்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட வாலடைலிட்டி ஹையில் ரொம்ப ஷூட் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் சேர்த்து பார்த்து நம்ம இன்னைக்கு ஒரு என்ன கன்க்ளூஷன், இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து 330க்கு எந்த எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 330க்கு 24,694 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது இன்னைக்கு 630க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டினியூஸாக மார்க்கெட் தான் ஓப்பன் ஆச்சு ஒன்று. ரெண்டாவது, நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இன்சைட் கேண்டில் செகண்ட் கேண்டிலே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்று, ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கேண்டில், ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் க்ரீன் கேண்டில், அடுத்து ஒரு இன்சைட் க்ரீன் கேண்டில், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் ரெட் கேண்டில். ஸோ நீங்கள் பாருங்கள், அப்படியே அழகாக இப்படி ஒரு கன்சாலிடேஷன் வந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் மேலே நடந்திருக்கு. ஸோ இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு தான். ஸோ இதனால நம்ம ஆனால் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வால்யூம். நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் 630க்கு அப்புறம் வால்யூம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. ஏன்னா இது நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 630லேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. 630க்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்திருக்கு. அந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து வால்யூம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வால்யூம் கம்மியாக இருக்குன்னா மார்க்கெட் ஒன்றா இந்த டைரக்ஷன் மேலே போகிறதுக்கான டைரக்ஷன் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன்றா மார்க்கெட் கீழே வந்தால் வரலாம், கீழே வந்தால் பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக எல்லாரும் ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியில் வால்யூம் குறையிறதுங்கிறது ரொம்பவே கம்மி. ஏன்னா நீங்கள் வந்து நேத்தோட 630 நீங்கள் பார்த்தீங்க காலையில் ஆரம்பிக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமாக இல்லை. இது வந்து நமக்கு 29ஆம் தேதி காலையில் இந்த இடத்துல பாருங்கள் கேண்டில் சைஸ். இப்போயே நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த கேண்டில் சைஸ் எல்லாம் டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்குது 630லேருந்து. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் 630க்கு. 630 கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு டாஜி கேண்டிலாக இருக்குது. யாருமே இல்லை, வால்யூம் இல்லை. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஒரு ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கிஃப்ட் நிஃப்டியில் எக்ஸ்பெக்டேஷன். மேபி நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆக போகிறனால மேபி இதில் வால்யூம் இருக்கலாம். வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டியில் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் கேப் அப் கேப் டவுனுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், கேப் அப் கேப் டவுன் எதுவும் இல்லை ஒன்று. ரெண்டாவது, வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால கிஃப்ட் நிஃப்டியை நம்ம இன்னைக்கு டிபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, அப்போ வால்யூம் கம்மியாக இருக்குன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன பில்ட் பண்ணலான்னா, நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்போது நிஃப்டி 50 வந்து ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர்
இந்த 24,600 வந்து சஸ்டெயின் ஆயிருச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு கால் ஆப்ஷன், அது ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் எவ்வளோ தூரம் எடுக்கலாம்னா இதுக்கு முந்தினைய டேயோட ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் அது வரைக்கும் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அதாவது 24,700 வரைக்கும் நீங்கள் வந்து 740 வரைக்கும் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஏன்னா அதிகபட்சம் போச்சுன்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக், அதுக்கப்புறம் தான் போகும். ஸோ அப்படிங்கிறனால 24,800 எடுத்துகிட்டு வருமா வராதான்னு வெயிட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஷுவராக ஒரு பொசிஷன் ஒரு பொசிஷன் வந்து ரீச் ஆகும் பாருங்கள், அந்த இடத்துக்கு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் நம்ம இங்கே கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அதே சமயம் 24,600 வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு, மார்க்கெட் வந்து இந்த 24,600லேருந்து கீழே வந்துட்டே இருக்குது, இல்லைனா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 24,400 பக்கம் நீங்கள் பொசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏன் இந்த 24,400 சொல்கிறேன், ஏன் ப்ரீவியஸ் டேயோட லோ சொல்லலைன்னா ப்ரீவியஸ் டேயோட லோ தான் பார்த்தீங்கன்னா 24,600. ஸோ அப்போ இந்த 24,600 பிரேக் அவுட் ஆச்சுன்னா முந்தின நாள் நமக்கு திங்கக்கிழமை 29ஆம் தேதியோட லோவை பிரேக் அவுட் ஆயிருச்சு, அப்போ வந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த 24,600ங்கிறது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ப்ரைஸ் ரேஞ்ச். அப்போ இந்த 24,600ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சை மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா நிஃப்டி 50ல் நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறோம், அங்கேருந்து ட்ராப் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அண்ட் ரொம்ப சின்ன ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஸோ ஏன் அப்படி ரேஞ்ச் பவுண்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து 24,700 இருக்குது பாருங்கள், இந்த 24,700ல் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸும் 24,600ல் ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ப்ரீவியஸ் டேயோட ஹை என்ன 24,720 இருக்குது. ஸோ அந்த ஹை அதை விட்டு போனீங்கன்னா 24,750. ஸோ இந்த ரெண்டு ஹைக்கும் பக்கத்தில் தான் நீங்கள் பொசிஷன் எடுக்கணும்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 24,700 பக்கம் தான் நமக்கு கால் ஆப்ஷனோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இதை தாண்டினா தான் அடுத்தது வந்து 24,800 போகும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே பொசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த 24,600 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 24,600 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து 24,500 வரைக்கும் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 50ல் நம்ம எதிர்பார்க்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஏன் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்குறோம், சென்செக்ஸ் பார்க்கலன்னா, இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து தான் இந்த டவுன்வர்ட், அதுக்கு முன்னாடி வேற ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் இருந்துச்சு. ஸோ இந்த சேனல்லேருந்து ஒரு ஸ்லிப் ஆகி அடுத்து ஒரு புது சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இந்த சேனல்லேருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலை, இதை தாண்டிடுச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். அதே சமயம் கால் ஆப்ஷன் இங்கேருந்து இந்த டவுன்வர்ட் இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம்னா அதிகபட்சம் 55,000 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அதே சமயம் டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் எது வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000ல். ஸோ அப்போது கால் ஆப்ஷன் நீங்கள் வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு 55,000ம், புட் ஆப்ஷன் சப்போஸ் மார்க்கெட் வந்து இதே சரிவு நிலையில் தான் இருக்குன்னாலும் புட் ஆப்ஷன் வந்து 54,000ல் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ 54ம் 55ம் தான் கால் ஆப்ஷனுக்கும் அண்ட் புட் ஆப்ஷனுக்கான இன்றைக்கி இருக்கிற ரேஞ்ச் நமக்கு நிஃப்டி 50. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த ஆப்ஷன் செயின் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் செயின் எடுத்துகிட்டு பர் லாட் யூஸ்வலாக இருக்கும் நிறையா புரோக்கர் சைட்டில், அதிலிருந்து நம்ம வந்து சிங்கிள் இதாக வச்சுட்டு வைக்கும்போது இந்த டெல்டா வேல்யூ பாருங்கள், இந்த டெல்டா வேல்யூ நிறையா இருக்கும். ஸோ இந்த இடத்துல க்ரீக்ஸ் வியூன்னு கொடுக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து க்ரீக் வியூ இல்லைன்னா இந்த இடத்துல க்ரீக் வியூன்னு கொடுத்தீங்கன்னா காமா, டெல்டா, வேகா இதெல்லாம் வந்துடும். ஸோ அப்போது இந்த டெல்டா வேல்யூ 0.2 கால் ஆப்ஷன் சைடு 0.2 இல்லைனா அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸும், அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா 0.2 அதுக்கு இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் நடுவில் நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் காசு வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் வருமானு வெயிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பொசிஷன்ஸ்குள்ளே தான் எடுக்கணும். ஸோ இந்த பொசிஷன்ஸ்குள்ளே எடுக்கும்போது மற்ற பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடாதானா எடுக்கலாம், பட் இந்த இடத்துல வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா டெல்டா வேல்யூனாவே அதுதான். ஸோ நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸ் ₹1 மூவ் ஆச்சுன்னா நம்மளோட ஆப்ஷன் ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆகும்னு. ஏன்னா இந்த டெல்டா வேல்யூ 0.2னா நமக்கு ஆப்ஷன் ப்ரைஸ் 20 பைசா மூவ் ஆகும். அதே சமயம் 0.2க்கு பதிலாக 0.8னா 0.8 பைசா ஆயிரும். ஸோ இப்போ 0.8 பைசாலிருந்து ₹1 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே சமயம் நீங்கள் இன்சைட் த மணி பார்த்தீங்கன்னா
மோஸ்ட்டாக கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்சைட் த மணியில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 ரூபியாக இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷனோட இன்சைட் த மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1 ரூபி, அதாவது 0.99 0.98 இருக்கும். ஸோ அப்போது அதனால தான் நம்ம வந்து 0.2 நம்ம சொல்கிறோம். ஸோ 0.2 அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதுதான் வந்து நமக்கு ஆப்ஷன் எக்ஸ்பைரி அன்னைக்கு ரொம்பவே ஒரு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு நிஃப்டி பார்த்துடும், பேங்க் நிஃப்டி பார்த்துடும், மார்க்கெட் எது வரைக்கும் போனால் நம்ம வந்து எப்படி பொசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். அப்போ இந்த சென்செக்ஸ் பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தான் இன்றைக்கி எக்ஸ்பைரினாலும் சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ புதன்கிழமை எக்ஸ்பைரி. ஸோ இப்போ சென்செக்ஸ்லையும் மார்க்கெட் வந்து இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலோட சப்போர்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 81,000 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைனமிக்காக இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலோட ஹையஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அது உங்களோட ரெசிஸ்டன்ஸோ இல்லைனா ப்ராஃபிட் புக்கிங்காகவோ நீங்கள் வச்சுக்கலாம். அதே சமயம் சென்செக்ஸ் வந்து இந்த 80,200லேருந்து கீழே கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து 79,800 வரைக்கும் நமக்கு ஹோல்ட் பண்ணலாம். அப்போது மூணுக்கும் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவு 80,200 80,200 அதுக்கு மேலே போச்சுன்னா 81 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கீழே வந்துச்சுன்னா 79,800 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டியில் வந்து 24,600 தான் இருக்குது. ஸோ இந்த 24,600க்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 24,700 தான் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங். அதுக்கு கீழே வருதுன்னா 24,430 இல்லைனா 24,000 தான் நமக்கு புட் ஆப்ஷன் ஹோல்டிங். அதே சமயம் நமக்கு சென்செக்ஸ் பார்க்கும்போது சென்செக்ஸில் நம்ம டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் இருக்குது. அதிலிருந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆச்சு அப்படின்னா 55,000ம் டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் கண்டினியூ ஆச்சுன்னா 54,000ம் இருக்குது. ஸோ 55,000 அண்ட் 54,000. ஸோ அப்படிங்கிறனால 3 இண்டெக்ஸஸ்க்கும் இதுதான் நமக்கு இன்றைக்கி எதிர்பார்க்குற ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பொசிஷன் எடுங்க. கடைசியாக வந்து நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ நம்ம சொன்னோம் இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. என்னென்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக கீழே விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் கீழே விழும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே போகும் அப்படின்னு. ஸோ அப்போது இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த எப்போ வந்து இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ஒரு நல்ல வாலடைலிட்டி ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் டவுன்ஃபால் வரும். ஸோ அப்போது இன்னுமே ஸ்ட்ரென்த் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா எப்படியா இருந்தாலும் ஒரு 12.5 இல்லைன்னா அதை தாண்டியும் மேலே போச்சுன்னா இந்த 12.5லாம் தாண்டிடுச்சுன்னா எப்போ வேணாலும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிருக்கலாம். அண்ட் இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவை யூஸ் பண்ணணும். எப்படின்னா மார்க்கெட் இப்படி ஷார்ப்பாக போயிட்டு இருக்கிறது இந்தியா விக்ஸ் டேட்டா திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்கும்போது தான் மன்னிக்கவும் திடீர்னு இருமல் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து மார்க்கெட்டில் எப்போ கீழே இறங்குதோ அப்போ தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 12 டச் பண்ண போகுது. அப்போ 12 டச் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு இந்தியா விக்ஸ் ஷூட் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் போகுது. அண்ட் ஷூட் அப்பில் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்பயுமே இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும். அண்ட் மார்க்கெட் கீழே போச்சுன்னா இந்தியா விக்ஸ் வந்து மேலே போகும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் கீழே வரும்போது இந்தியா விக்ஸ் கீழே வரும்போது நமக்கு வந்து நிஃப்டி மேலே போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு இண்டிகேஷன். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.